வணக்கம். இன்னைக்கு எந்த படத்த பத்தி பேசப் போறேன் அப்டின்னா, அ "இருகப்பற்று" அப்படின்னு ஒரு படம் பார்த்திருப்போம் எல்லாருமே. அந்த படத்துல வர ஒரு சில விஷயங்கள பத்தி தான் பேசப் போறேன். அதாவது நம்மளோட லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிறவங்க எவ்ளோ இம்பார்ட்டன்ட், அவங்க கிட்ட என்ன இருக்கணும், என்ன இருக்கக்கூடாது, என்ன எதிர்பார்க்கலாம், என்னெல்லாம் எதிர்பார்க்கக் கூடாது, எத வச்சு அவங்கள நம்ம இவங்க இப்படிதான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது. இந்த மாரியான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் ஒரு 2, 3 பிரச்சனைகள சீரியஸான பிரச்சனைகள எடுத்து சொல்லக்கூடிய ஒரு படமா தான் "இருகப்பற்று" அப்படிங்கிற படம் இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள வந்துட்டீங்கன்னா, அது இதனால எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு சில்லி ரீசன்னால அந்த ரிலேஷன்ஷிப்ப உதறிட்டு போகாதீங்க. இருக பற்றி இருங்க. ஒருத்தர் ஒருத்தர் இருக பற்றி அந்த ரிலேஷன்ஷிப்ப நிறுத்துங்க, நிலைநிறுத்துங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த படத்துக்கு இருக பற்று அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் அந்த படத்த பார்க்கறதுக்கு முன்னாடி என்னடா டைட்டில் இது இருக பற்றுன்னு வச்சிருக்காங்களே அப்படின்னு யோசிச்சேன். படத்த பார்த்ததுக்கு அப்புறம் 100% கரெக்டான டைட்டில் தான் அப்படிங்கிறது புரிஞ்சுது. இதுல என்னன்னா ஒரு 2 கப்பிள் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள். அவங்க ஏன் விலகி போறாங்க? எதுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டான்னு ஒதுங்குறாங்க? அப்படிங்கிறத காமிக்கக்கூடிய ஒரு படமா இது இருக்கு. இந்த 2 கப்பிளையுமே ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு சைக்காலஜிஸ்டா இருந்தாலுமே அவங்க வாழ்க்கையில அவங்க என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்றாங்க. அதாவது இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப்ல என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்றாங்க அப்படிங்கறத காமிக்கக்கூடிய ஒரு படமா தான் இந்த "இருகப்பற்று" அப்படிங்கிற ஒரு படம் இருந்தது. ஒரு கப்பல் என்ன ஆகும் அப்படின்னா, ஒய்ஃப் ஆஃப்டர் டெலிவரி அவங்க ஷேப் மாறிடுச்சு. அவங்க குண்டாயிட்டாங்க. அவங்க ஹெல்த் கேர் பண்ணிக்கிறது இல்ல. அப்படிங்கிற மாரி குறை சொல்லக்கூடிய ஒரு கணவன். இன்னொரு இடத்துல என்ன அப்படின்னா, தன்னை விட தன்னுடைய மனைவி அதிக டேலண்டடா இருக்காங்க அப்படிங்கறத அக்செப்ட் பண்ணிக்க முடியாம, அவ எப்பவுமே ஒரு தத்தியா தான் இருக்கா அப்படிங்கறத அவளையே நம்ப வைக்கக்கூடிய அளவுக்கு பேசக்கூடிய ஒரு கணவன். அதாவது ஓவரால் பார்த்தோம்னா 2 கணவன்கள் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குறைபாடு. இந்த சைக்காலஜிஸ்ட் விஷயத்துல அந்த பெண் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குறைபாடு. இததான் நமக்கு படத்துல காமிச்சிருப்பாங்க. எப்பவுமே பார்த்தோம்னா, கல்யாணம் ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ஆயிட்டோம். கல்யாணம் ஆகும்போது நம்ம ஒரு மாரி இருந்திருப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் யங் லுக்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. ஒரு சிலருக்கு அந்த லுக் ரொம்ப நாள் மெயின்டெயின் பண்ண முடியும். அவங்களுடைய அந்த ஜெனடிக் இதெல்லாம் அந்த மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு அப்படி இருக்காது. அதுவும் பெண்களுக்கு நம்ம சொல்லும் பொழுது மோஸ்ட்லி நானே இந்த கவுன்சிலிங்ல நிறைய பேர் சந்திச்சிருக்கேன் அந்த மாதிரி. அதாவது ஆஃப்டர் டெலிவரி அவங்க குண்டாயிட்டாங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய இஷ்யூவா நிறைய வீடுகள்ல இருக்கு. இது என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட் அப்படிங்கிறது எனக்கு இன்னைய வரைக்கும் புரியவே இல்ல. ஆண்கள் எல்லா ஆண்களையும் சொல்லல. 1, 2 பேர் ஆஃப்டர் டெலிவரி ஒரு பொண்ணு அவங்க உடம்புல நிறைய மாறுதல்கள் ஏற்படும். எல்லாருமே இப்ப படிச்சிருக்கோம். முன்னெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் தெரியாம கூட இருந்திருப்பாங்க. போன ஜெனரேஷன், முந்தின ஜெனரேஷன்லாம். ஆனா இந்த ஜெனரேஷன்ல எல்லாமே தெரியுது. நம்ம இன்டர்நெட் ஓபன் பண்ணா நம்மளுக்கு எல்லா விஷயங்களுமே நம்மளுக்கு தெரியுது. அப்படி இருந்தும் கூட இவங்க ஆஃப்டர் டெலிவரி இவங்க குண்டாயிட்டாங்க அப்படிங்கறத ஒரு பெரிய ரீசனா எடுத்து வைக்கக்கூடிய கணவன்மார்களை பார்த்தாலே எனக்கு ஏன் இவ்வளவு சைல்டிஷா பிஹேவ் பண்றீங்க அப்படின்னு தான் கேட்கணும்னு தோணும். அத நம்ம அப்படி கவுன்சிலிங் டைரக்டா சொல்ல முடியாது. இருந்தாலும் அந்த பெண்களோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. ஒரு குழந்தைய பெத்து எடுக்கிறதுக்குள்ள எவ்வளோ அந்த இடத்துல வலியும் வேதனையும் அனுபவிக்க வேண்டியிருக்கு. அவங்க உடம்புல எத்தனை மாறுதல்கள் வரும். இதெல்லாம் சமாளிச்சு அந்த பொண்ணு ஒரு குழந்தைய பெத்தெடுத்துட்டு வந்தா, "நீ குண்டாயிட்ட, போ அங்க என் முன்னாடியே வராதன்னு" ஒரு கணவர் சொன்னாரு அப்படின்னா, அந்த பெண்ணோட மனநிலைமை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நெறைய பெண்கள் அத ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறது இல்ல. சில பெண்கள் அத ரொம்ப சீரியஸா எடுத்துப்பாங்க. சீரியஸா எடுத்துக்கிறாங்களோ இல்லையோ, இது சொல்லக்கூடாத வார்த்தை தான். என்ன பொறுத்தளவுல. இந்த மாரியான ஒரு வார்த்தை, நீங்க ஒரு தப்பான ஒரு வார்த்தைய சொல்றதுக்கு சமமான ஒரு வார்த்தை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இத இப்படி சொல்றது. அது ரொம்ப ஒரு மன உளைச்சலா தான் இருக்கும். நெறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வெயிட் ஏறிட்டு டக்குனு வெயிட் இறங்கிடும். சிலருக்கு என்னதான் ட்ரை பண்ணாலும் அந்த வெயிட் இறங்காது. அது அவங்களுடைய உடல்நிலையை பொறுத்தது. அதெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நெறைய ஆண்கள் இப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா 1, 2 பேர் இத பெரிய இஷ்யூ ஆக்கி
டைவர்ஸ் வரைக்கும்லாம் போயிட்டாங்க. இந்த மாரி இந்த இஷ்யூக்காக நெறைய பேர் கவுன்சிலிங்லாம் வர்றாங்க அப்படிங்கிறப்போ வந்து, அது பார்க்கும்போது ரொம்ப சைல்டிஷா இருக்கு. இதெல்லாம் யோசிக்காதீங்கப்பா அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. அண்ட் இன்னொரு கப்பிள் வந்து என்ன இந்த படத்துல பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, தன்னை விட திறமையாக இருக்கக்கூடிய ஒரு மனைவி. அவளே வந்து தத்தின்னு அவளே ஒத்துக்கணும். அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய ஒரு கணவன். அதாவது மோஸ்ட்லி ஆண்களுக்கு இந்த மைண்ட் செட் இருக்கு. நான் வந்து சொசைட்டில சந்திக்கிற நிறைய மனிதர்களுக்கு இந்த மைண்ட் செட் இருக்கு. வேற ஒரு பெண் ரொம்ப டேலண்டடா இருந்தா அங்க வந்து அந்த பெண்ண பாராட்டுவாங்க. அதுவே தன்னுடைய மனைவி தன்னோட டேலண்டடா இருக்காங்க அப்படின்னா 90% ஆண்கள் அதை வந்து பாராட்டுறதும் இல்ல, அதை விரும்புறதும் இல்ல. இதை தாண்டி வந்து பார்த்தோம்னா ஆபீஸ்ல வந்து போய் பார்த்தோம்னா ஒரு மெயில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பாஸா ஒரு ஃபீமேல் வர்றதை நிறைய மெயில் வந்து விரும்புறதே கிடையாது. நம்ம இவ்வளவு படிச்சிருக்கோம், இவ்வளவு முன்னேறி இருக்கோம், இப்படிப்பட்ட சொசைட்டிக்கு நம்ம வந்ததுக்கு அப்புறம் கூட நம்மளுடைய சமுதாயத்துல இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பெண்கள் வந்து டேலண்டட் அப்படிங்கறத கம்ப்ளீட்டா ஏத்துக்கக்கூடிய மைண்ட் செட் இன்னும் வரல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் சந்திக்கக்கூடிய கப்பிள்ஸ் அப்படி இருக்காங்க, கவுன்சிலிங் வரக்கூடியவங்க அப்படி இருக்காங்க. சோ நிறைய பேரை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு தெரியுது இல்லையா? சாதாரணமா ஆபீஸ்லயே நம்மளுக்கு கீழே ஒரு இருக்கக்கூடிய ஒரு மெயில் நம்ம ஏதாவது ஒரு வேலை சொல்லிட்டோம், இல்ல ஏதாவது ஒரு இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே அப்படின்னு ஒரு கொஸ்டின் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அது வந்து அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதே ஒரு மெயில் வந்து கொஸ்டின் பண்ணாங்கன்னா அது வேற மாதிரி ஆயிடுது. இதே ஒரு ஃபீமேல் பாஸ் இருந்து அவங்க ஒரு மெயில் வந்து கீழே வேலை பார்க்கறவங்கள ஏதாவது கொஸ்டின் பண்ணிட்டாங்கன்னா அது வேற மாதிரியே இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு அவங்களால ஏத்துக்க முடிய மாட்டேங்குது. சோ அததான் வந்து இன்னொரு கப்பிள் வந்து இந்த படத்துல வந்து காமிச்சிருப்பாங்க. அதுல வந்து ரொம்ப ரொம்ப ஒர்ஸ்டா தான் வந்து இருப்பாங்க. ரொம்ப நீ வந்து உனக்கு எதுவுமே தெரியல, எதுவுமே தெரியல, எதுவுமே தெரியல. நெறைய பெண்கள் வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இதுதான். இன்னைக்கு காலகட்டத்துல. ஏன்னா வந்து பெண்களும் இப்ப வந்து படிச்சு வந்துடுறாங்க. சோ அவங்களுக்கும் நெறைய விஷயங்கள் தெரிஞ்சிருது. சோ ஏதோ ஒரு இடத்துல கணவனை விட தனக்கு கொஞ்சம் அதிகமான விஷயங்கள் தெரியுது அப்படிங்கறத இவங்க வெளியில காமிச்சிட்டாங்க அப்படின்னா, அன்னையில இருந்து ஆரம்பிச்சது அவங்களுக்கு. நீ இப்படிதான், நீ பேசாத, உனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க வீட்ல. சோ இது நெறைய பெண்கள் வந்து எதிர்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அதையும் வந்து இந்த இருகப்பற்று அப்படிங்கிற மூவில காமிச்சிருந்தாங்க. ரொம்ப அருமையா வந்து அதோட எண்டிங் வந்து ரொம்ப அருமையா முடிச்சிருந்தாங்க. அந்த உடம்ப போட்டு இருக்கக்கூடிய அந்த பொண்ணு அது உடம்ப கம்மி பண்ணி ஒரு இதுக்குள்ள வந்து அவங்க ஹஸ்பண்ட் ஒரு பினான்சியலா கஷ்டம் வரும்போது அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அவங்கள வந்து முன்னேற்றக்கூடிய ஒரு மைண்ட் செட். அந்த மைண்ட் செட் தாங்க நம்மளுக்கு முக்கியம். நம்மளுக்கு வந்து எப்படி நம்மளோட லைஃப் பார்ட்னர் நம்மளுக்கு மென்டலி நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறாங்க, நம்மளுக்கு கஷ்டப்படும் போது நம்மள வந்து பாத்துக்கிறாங்களா, இதுதான் முக்கியம். இதை தவிர வந்துட்டு நீ அப்படி இருக்க இப்படி இருக்க, நான் அழகா இல்ல தத்தியா இருக்க, உனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு அதனால நீ வந்து என்னை விட பெரிய ஆளாயிடுவியோ அப்படிங்கிற பொறாமை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேணாம். மியூச்சுவலா 2 பேருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் இருக்கா, ஒருத்தருக்கு ஒருத்தர் கஷ்டம் வரும்போது உதவிக்கிறோமா, இதை மட்டும் பார்த்தாலே போதும். அண்ட் அந்த 2வது கேஸ்லயும் வந்து நல்லபடியா முடிச்சிருந்தாங்க. லாஸ்ட்ல வந்து அந்த பொண்ணே கேட்டுருவா, நான் வந்து உன்னோட கொஞ்சம் டேலண்டா இருக்கிறது உன்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அதனால நீ வந்து என்னை இந்த மாதிரி தத்தி தத்தின்னு சொல்லிக்கிட்டே இருக்க அப்படிங்கறது கன்க்ளூஷனா கரெக்டா கடைசியில வந்து 2 கப்பலுமே வந்து ஓரளவுக்கு பேசி பேசி சமாதானம் ஆயிடுவாங்க. பட் இருந்தாலும் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது வந்து எல்லார் வீட்லயும் நடக்கிற பிரச்சனையா தான் இருக்கு. சோ ஆண்களும் சரி பெண்களும் சரி கொஞ்சம் இந்த பெண்கள் வந்து எல்லா விஷயத்திலயும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறாங்க, அவங்கள தப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா கவுன்சிலிங்க்கு வர இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சில ஆண்கள் நம்ம எதிர்பாராத விதமான பிரச்சனைய அவங்களுடைய ஒய்ஃப் கிட்ட இருந்து அவங்களுக்கு வந்து வந்திருக்கும். இப்படி கூடவா பிரச்சனை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான கேஸ் எல்லாம் நான் வந்து மீட் பண்ணியிருக்கேன். சோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது பெண்களும் வந்து நிறைய பிரச்சனைகளை கொடுக்கதான் செய்யறாங்க. சோ அந்த மாதிரிலாம் இல்லாம நம்ம சம்பாதிக்கிறோமா, நம்மளுக்கு வந்து ஒரு அளவுக்கு இருக்கா, சாப்பிடுறது சாப்பாடு போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் இருக்கு, தங்குறதுக்கு இடம் இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு வசதியா இருக்கிறோமா, இது வந்து நமக்கு போதும். மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட எவ்வளவு ஹாப்பியா இருக்க முடியுமோ அவ்வளவு ஹாப்பியா நம்ம இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மைண்ட் செட் ஆணுக்கும் வரணும், பெண்ணுக்கும் வரணும். அப்படி இருந்தாதான் அந்த லைஃப் வந்து ஸ்மூத்தா போகும். அண்ட் இந்த இருகப்பற்று அப்படிங்கிற அந்த படத்துல வந்து அந்த சைக்காலஜிஸ்ட் கேரக்டர் ஒண்ணு காமிச்சிருப்பாங்க. அது மேக்சிமம் எல்லா இடத்துலயும் நடக்காது, எங்கேயாவது ஒரு இடத்துல தான் நடக்கும். சோ அத ஒரு கேரக்டரா இதுல காமிச்சிருந்தாங்க, அதுவும் வந்து நல்லா இருந்துச்சு. சோ அந்த மாதிரியும் வந்து நம்ம எப்ப பாரு நம்மளுடைய பார்ட்னர் வந்து டெஸ்டிங்காக நம்ம யூஸ் பண்ணிக்கவே கூடாது. அது நீங்க
எப்பேற்பட்ட சைக்காலஜிஸ்டோ டாக்டரோ எந்த லெவல்ல இருந்தாலும் சரி, நம்ம பார்ட்னரை அவங்களுக்கு தெரியாமலே நம்ம வந்து ஒரு சர்வேக்காகவோ எதுக்காகவோ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறது தப்பான ஒரு விஷயம் தான். அதை அவங்க எடுத்துக்கிறது பொறுத்து இருக்கு. சிலர் ஓகே ஜாப் விஷயமா எதை யூஸ் பண்ணாங்கன்னு விட்டு போயிடுவாங்க. சிலருக்கு வந்து அது பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி தான் இதுலயும் அந்த அவங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து அது பிடிக்காம இருக்கும். கடைசியில அவங்க பேசி கீசி ஓரளவுக்கு சமாதானம் ஆகி ஆக மொத்தம் 3 கப்பல் வந்து கடைசியில ஓரளவுக்கு நல்லபடியா வந்துருவாங்க. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் இல்லாம நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கை துணையை இறுக பற்றி இருக்கணும் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான் இந்த படத்துக்கு வந்து இறுகப்பற்று அப்படின்னு பேர் வச்சாங்க. நீங்க எல்லாரும் அந்த படத்தை பார்த்திருப்பீங்க. அந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதே மாதிரியான இறுக பற்றாம இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்க லைஃப்ல நடந்திருக்கா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போயிடுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை பாய்.